வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சீதாலட்சுமி. நான் ஆழியார் அறிவு திருக்கோயிலின் பேராசிரியராகவும் PRO-வாகவும் தொண்டாற்றி வருகின்றேன். இப்பொழுது யோகமும் மனித மாண்பும் என்ற பட்டக்கல்வியில் நவீன காலத்திற்கான யோகா என்ற பாடப்பிரிவில் சிறப்பு தவங்களில் 9 மைய தவ விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். செயல்முறை திட்டம் 9 மைய தவத்தை பற்றிய விளக்கங்கள், நன்மைகளை இந்த அமர்வில் நாம் காண இருக்கின்றோம். பாட கண்ணோட்டம். இந்த 9 மைய தவம் மனித உடலில் உள்ள 7 மையங்களான சக்கரங்களை தூண்டி சீரான இயக்க செய்து மனதையும் உயிரையும் மேம்படுத்தும் ஒரு அற்புதமான தியான முறையாகும். குண்டலினி யோகத்தில் உள்ள 7 சக்கரங்களுடன் 2 உயர் மையங்களையும், அதாவது பேரியக்க மண்டலம், சுத்தவெளி ஆகிய 2ஐயும் உள்ளடக்கியது இந்த தவம். இந்த மையங்களில் மனதை ஒருமுகப்படுத்தி பழகுவதன் மூலம் உடல், உயிர், மனம் ஆகியவற்றில் சமநிலையையும் நுட்பத்தையும் சக்தியையும் அதிகரிக்க முடியும். இந்த பாடத்தின் நோக்கம் ஆற்றல் மையங்களை இயக்குதல், சக்கரங்களை தூண்டி அவற்றில் உள்ள உயிர் சக்தியின் ஓட்டத்தை மேம்படுத்துதல். மன ஒருமைப்பாடு. மனதை அலைபாய விடாமல் குறிப்பிட்ட மையங்களில் நிலைநிறுத்தி அதன் மூலம் உறுதி, நுட்பம் மற்றும் சக்தியை அதிகரித்தல். அறிவு தெளிவு. அன்றாட அனுபவங்கள் அறிவில் ஆழமாக பதிந்து நற்பண்புகளுடன் கூடிய விழிப்புணர்வான செயல்களை செய்ய பழக்குதல். உயிர் மெய்ப்பொருள் ஒடுக்கம். உயிரை அதன் மூலமான பேருயிரில் பேரியக்க மண்டலம் மற்றும் சுத்த வெளியோடு ஒடுக்கி முழுமையான அமைதி, நிறைவு மற்றும் மெய்ப்பொருள் உணர்வை அடைதல். நற்பண்பு மேம்பாடு. புலன்கள் தாமாகவே நற்செயல்களை செய்யும் நல்ல பழக்கங்களாக மாறுதல். இப்பொழுது இந்த 9 மைய தவத்தை பற்றிய விளக்கங்களை காண இருக்கின்றோம். உடலுக்குள் 7 மையங்களிலும் உடலுக்கு வெளியே மனம் விரித்து இந்த பிரபஞ்சம், சுத்த வெளி ஆகிய 2 நிலைகளோடு மனதை இணைத்து தவம் செய்வதே இந்த 9 மைய தவமாகும். இந்த 9 மையங்கள் என்பவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியம் என்ற 7 மையங்கள் உடலுக்கு உள்ளாகவும், பேரியக்க மண்டலம், சுத்தவெளி என்று உடலுக்கு தாண்டி இணைத்து செய்யும் தவம் 9 மைய தவமாகும். இந்த 9 மையங்களிலும் நாளமில்லா சுரப்பிகள் இணைந்துள்ளன. மூலாதாரத்தில் பாலுணர்வு சுரப்பி, சுவாதிஷ்டானத்தில் அட்ரினல் சுரப்பி, மணிப்பூரகத்தில் கணையம், அநாகதத்தில் தைமஸ், விசுத்தி தைராய்டு மற்றும் ஆகினை பிட்யூட்ரி, துரியம் பீனியல் சுரப்பியோடு இணைந்துள்ளது. இந்த சக்கரங்கள் பஞ்சபூதத்தோடு தொடர்புடையவை. மூலாதாரம் என்பது நிலத்தோடும், சுவாதிஷ்டானம் நீரோடு, மணிப்பூரகம் நெருப்பு, அநாகதம் காற்று, விசுப்தி ஆகாயம், ஆக்கினை என்பது காந்த சக்தி, துரியம் என்பது இறைநிலையோடு இணைத்து செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தவமே இந்த 9 மைய தவமாகும். இந்த நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன்கள், அதாவது நொதிகளை சுரக்கின்றன. இந்த ஹார்மோன்கள் ஜீவகாந்த ஆற்றலை உயிர் ரசாயனமாக மாற்றி கொடுக்கின்றன. இவை உணவை ஜீரணிப்பது, சத்து பொருளை பிரிப்பது, உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை நடத்துவது போன்ற பல செயல்களை செய்கின்றன. இந்த நாளமில்லா சுரப்பிகள் சரியாக இந்த ஹார்மோன்கள் பேலன்ஸ்டா இருந்தா மட்டும்தான் உடல்ல எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதுல பேலன்ஸ் இல்லாம இந்த கெமிக்கல்ஸ், இந்த ரசாயனங்கள் சரியாக இல்லாவிட்டால் இவள் அளவு அதிகமாகவோ குறைவாகவோ மாறும் பொழுது உடலில் நோய்களும் மரணமே கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதையே மகரிஷி அவர்கள் அழகான ஒரு கவி மூலமாக குறிப்பிடுகின்றார். கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் எல்லாம் வாழும் உயிர்களுக்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றம் தரமொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். இதிலோர் சக்தி மீறி பெருக இரத்த சுழல் தடுக்க நோயாய் மாறி பின்னும் அதிகரித்துவிட மரணமாகும். ஆகையால இந்த ஹார்மோன்கள் கரெக்டா பேலன்ஸ் செய்து இருந்தா மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்ப இந்த சுரப்பிகள்
எல்லாம் பாத்தீங்கன்னா மின் மாற்றிகள் போல, அதாவது டிரான்ஸ்பார்மர் போல செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மின் சக்தி உற்பத்தி நிலையங்களிலிருந்து நேரடியாக கம்பிகள் மூலமாக நம்ம வீடு வரை கொண்டு வந்து கம்பிகள் மூலமாக வந்தால் அதுல அழுத்தம் மிகவும் குறைவாக இருக்கும். வரும் வழியில நிறைய சக்தி விரயமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அந்த அழுத்தம் குறையும் பொழுது நம்ம வீட்டில் உள்ள சாதனங்கள் வேலை செய்வதற்கு ஏற்ற அழுத்தம் கிடைக்காமல் போகக்கூடவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, மின்சக்தி உற்பத்தியான நிலையத்திலிருந்து டிரான்ஸ்பார்மர் அப்படின்ற ஒன்றை அமைத்து அந்த டிரான்ஸ்பார்மருக்கு அங்கிருந்து வீடுகளுக்கு சம அளவில் இந்த சரியான அழுத்தத்தோடு மின்சக்தி எல்லா வீடுகளுக்கும் அது செலுத்தப்படுகிறது. அதே போல இந்த சுரப்பிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் நமக்கு உயிர் சக்தியை சீரான ஒரு எல்லா இடங்களுக்கும் பரவுவதற்கு இவை ஒரு அமைப்பாக, ஒரு சக்கரங்கள் என்று இதை அழைக்கப்படுகிறது. இந்த மையங்களில் உயிர் சக்திகள் திணிவு பெற்ற இடங்களாக இருக்கின்றன. இப்பொழுது ஒவ்வொரு மையங்களை பற்றி நாம பார்க்கலாம். முதலில் மூலாதார சக்கரம். இது மூலாதாரம் அப்படி என்பது நம்ம உடலின் மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மையமாகும். இது உடலினுடைய மையம். இது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியிலும் ஆசன வாய்க்கு ஒரு அங்குலம் மேலாகவும் அமைந்திருக்கக்கூடிய மையமே மூலாதாரம் அப்படின்னு சொல்றோம். இங்கதான் வித்து மையமும் இருக்கிறது. நம்மளுடைய உயிர் மையமும் இந்த மூலாதாரமாக தான் இருக்கிறது. காந்த மையமும் இந்த மூலாதாரம் தான். இந்த மூலாதாரத்தை தான் பாலுணர்வு சுரப்பி என்பது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. எருவிடும் வாசல் இருவிரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு இருவிரல் கீழே அமைந்திருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை தான் நம்ம மூலாதார சக்கரம் என்று கூறுகின்றோம். இது பஞ்சபூதத்திலுடைய மண்ணுக்கு உரிய இடமாகும். இந்த மண் சார்ந்த சக்தி இதில் நல்ல நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது பூகர்ப்ப ஆராய்ச்சி மற்றும் புதைப்பொருள் ஆராய்ச்சி போன்ற அறிவு நமக்கு அதிகரிக்கிறது. இந்த சக்கரம் நல்லா இயங்குவதனால நமக்கு தவ சக்தி உடல் சக்தியாகவும் மனோசக்தியாகவும் மாற்றப்படுகிறது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் போகின்றன. நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கின்றது. இந்த மூலாதாரம் சக்கரம் பாத்தீங்கன்னா பெண் விந்தகம், ஆண் விந்தகம், புரோஸ்டேட் சுரப்பி, விந்து பைகள், அதனால் அதில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் இவையெல்லாம் சரியாக சுரக்கும் பொழுது பெண்களுக்கான ஹார்மோன்கள் சரியாக சுரந்தால் மட்டும்தான் பெண்கள் கரெக்டான நேரத்துல பூ பெய்துதல் இல்ல சரியான நேரத்துல அவர்களுக்கு அந்த மாதவிடாய் நிற்றல் போன்ற பணிகள் எல்லாம் சரியாக செய்வதற்கு இந்த ஹார்மோன்கள் தான் உதவியாக இருக்கிறது. உடல் நலம், பாலுணர்வு நாட்டம், முதுவேலை அமைதியாக இருத்தல் இல்ல அமைதி இன்மை இதை சரி செய்தல், தூக்கமின்மை போன்றவற்றை சரி செய்வது, உடலில் ஏற்படக்கூடிய நமக்கு காய்ச்சல், நமக்கு அசதி போன்ற துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு மையமாக இந்த மூலாதார சக்கரம் அமைந்து இருக்கின்றது. அடுத்ததாக சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் என்பது இரண்டாவது மையமாக இருக்கிறது. இது இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொப்புளுக்கு கீழே 4 அங்குலம் உள்முகமாக இது அமைந்திருக்கக்கூடியது. இது பாலுணர்வுக்கான மையமாக கருதப்படுகிறது. இது பஞ்சபூதத்தில் நீருக்குரிய மையம். இந்த இடத்துல அட்ரினல் சுரப்பி, நார் அட்ரினல் என்ற ஒரு ஹார்மோன் இங்கு சுரக்கப்படுகிறது. இதுல நம்ம தவம் செய்யும் பொழுது நமக்கு புலன்களுக்கு அப்பாலான ஒரு அறிவு கிடைக்கிறது. மரணம் அடைந்தவர்களுடைய ஆவிகளுடைய தொடர்பும் அவை தொற்றுதலும் தாக்குதலும் ஏற்படக்கூடும். அதனால இங்க நம்ம தவம் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக, மிக குறைந்த அளவுல மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம தவம் செய்யணும். மற்ற மையங்களில் 2 நிமிடங்கள் நாம் தவம் செய்தோம் என்றால் சுவாதிஷ்டானத்தில் 1 நிமிடத்திற்கும் குறைவாகத்தான் நாம தவம் செய்ய வேண்டும். இது பாலுணர்வு தூண்டுதல், சித்துக்கள் போன்றவை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த சுவாதிஷ்டான சக்கரம் இரத்த ஓட்டத்தை சரி செய்கிறது. இது நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல் போன்றவற்றை இது கட்டுப்படுத்துகின்றது. காக்டஸ் மற்றும் மெடுலா போன்ற உறுப்புகள் அளவோடு சுரந்து நோய் வராமல் தடுக்கக்கூடிய மையமாக இது இருக்கின்றது. மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரகம் என்பது மூன்றாவது மையமாகும். இது தொப்புளுக்கு நேர் உள்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய மையம். இது தொப்புளை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம், ஜீரண உறுப்புகள் சரியாக இயங்குவதற்கு இது உதவி செய்கிறது. உணவுப் பொருளை உடலுக்கு ஏற்ற ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு மையமாகும். இது சூக்கும பயணத்திற்கு ஏற்ற மையம். அந்த காலத்துல கூடு விட்டு கூடு பாய்தல் என்பதை இந்த மையத்துல அதிகமாக மனம் வைத்து இதை நல்லா ஆக்டிவேட் செய்துதான் அந்த கூடு விட்டு கூடு பாய்தல் சூக்கும பயணம் என்பதை அவங்க சித்தை
அடைந்தார்கள். பஞ்சபூதத்தில் இது வந்து நெருப்புக்குரிய இடமாக சொல்லப்படுகிறது. இது கணையத்தை ஆக்டிவேட் செய்யும். கணையம் சரியாக இயங்கினால்தான் நமக்கு இப்ப சொல்லக்கூடிய சுகர் இது சொல்றோம் இல்லைங்களா, நமக்கு வந்து இதுல இன்சுலின் அப்படிங்கிற ஒரு இது வந்து சுரக்கிறது. இன்சுலின் சரியாக சுரந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வந்து வராமல் இருக்கு. இது கணையம் சரியாக இருந்தாதான் மற்ற உறுப்புகளோடும் இது வந்து தொடர்புடையது. கணையம் சரியா இயங்கலைன்னா நமக்கு கல்லீரல் சரியா இயங்காது, இதயம் சரியாக இயங்காது. அப்போ ஒன்றோடு ஒன்று இந்த சக்கரங்கள் எல்லாம் தொடர்புடையது. அப்போ ஒரு சக்கரம் சரியா இயங்கவில்லை என்றால் மற்ற உறுப்புகளும் மற்ற சக்கரங்களும் இதனால் பாதிக்கப்படும். இல்ல அதிகப்படியாக இந்த சக்கரத்தை சரியாக இயக்க வைப்பதற்காக மற்ற சக்கரங்கள் அதிக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ ஒன்று சரியாக இயங்கவில்லை என்றாலும் மற்ற சக்கரங்கள் மற்ற உறுப்புகளுடைய இயக்கம் வந்து பாதிக்கப்படும். சோ இதனால வந்து புலனுக்கு அப்பாலான அறிவு நமக்கு வந்து கிடைக்கிறது. மற்றவர் எண்ணத்தை நம்ம அப்படியே தெரிந்து கொள்வதற்கும் நம் எண்ணத்தை மற்றவர்களுடைய எண்ணத்தை போல அப்படியே அவர்களுக்கு உதிக்க செய்வதற்கும் இது கிடைக்கிறது. மகான்களுடைய ஆவிகளோடு இது தொடர்பு ஏற்படக்கூடிய சித்து கிடைக்கிறது. பிறருடைய ஒத்தாசை, ஆதரவு, தூர தரிசனம் போன்ற சித்துக்கள் நமக்கு கைகூடக்கூடிய ஒரு சக்கரமாகும். இது வந்து செரித்தலை, ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது, உடலிலுடைய வெப்பத்தை சமன் செய்யக்கூடிய ஒரு சக்கரம். இன்சுலின் என்ற ஹார்மோன் சர்க்கரை அளவை சீரமைக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாக இது அமைந்திருக்கிறது. அநாகத சக்கரம். அநாகதம் என்பது 4வது மையமாகும். இது நெஞ்சு குழிக்கு 4 அங்குலம் மேலே அமைந்திருக்கக்கூடியது. இது ஹார்ட் சக்கரம் என்று சொல்லப்படுகிறது. மனோதிடம், செயல் துணிவு, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மையம். தேவையற்ற பயம், படபடப்பு போன்றவையெல்லாம் இந்த மையம் சரியாக இயங்கவில்லை என்றால் இது போன்ற ஒரு நிகழ்வுகள், எதை பார்த்தாலும் ஒரு பயப்படுவது, எதற்கும் ஒரு தன்னம்பிக்கையின்மை போன்ற குணாதிசயங்கள் எல்லாம் இது சரியாக இயங்காததுனால ஏற்படக்கூடிய விளைவுகளாக சொல்லப்படுது. பஞ்சபூதத்தில் இது காற்றுக்குரிய மையமாகும். இதுல வந்து தைமஸ் என்ற சுரப்பி சொல்லுகிறது. இது தொலை உணர்வு, அதே மாதிரி உள்ளுணர்வு, புதியவற்றை கண்டுபிடித்தல் போன்றவை இதனால சித்துக்கள் நமக்கு கிடைக்கிறது. பயம், கோழைத்தனம், தாழ்வு மனப்பான்மை போன்றவை நீங்குகிறது. உலக விவகாரங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த சக்கரம் மிகுந்த உதவியாக இருக்கு. புலன்களுக்கு அப்பாலான அறிவு நமக்கு இதுல கிடைக்கிறது. இது வந்து ரத்த ஓட்டத்தை சரி செய்கிறது. நோய் எதிர்ப்புக்கு காவலனாக இந்த அநாகத சக்கரம் அமைந்து இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த இது ஒரு சக்கரமாக கருதப்படுகிறது. விஷுக்தி, இது தொண்டைக்கு கீழே மிடற்றுப்படி, தொண்டை முடிச்சு பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய சக்கரமாகும். இது பஞ்சபூதத்தினுடைய விண் என்று சொல்லக்கூடிய ஆகாசத்திற்குரிய மையமாகும். இது இளம் சிவப்பு நிறத்தில் வண்ணத்து பூச்சி போன்ற வடிவத்தில் இது காணப்படுகிறது. இது வந்து பிரபஞ்ச ரகசியங்களை ஈஸியாக நம்ம மனதிற்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில டைரக்டா நம்ம வந்து பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மையமாக இருக்குது. இதுல தைராய்டு, பாரா தைராய்டு போன்ற ஹார்மோன்கள் வந்து இருக்குது. இதுவை சரியாக சுரக்கவில்லை என்றால் உடனே நமக்கு இன்சுலின் உற்பத்தியும் இதாகும். இதையும் இதனால் வந்து பாதிக்கப்படுகிறது. உடல் பருமனை ஏற்படுத்துகிறது. பல பிரச்சனைகள் இந்த தைராய்டுனால நமக்கு ஏற்படுது. சோ அவை சரியாக இயங்கினால் மற்றும் உடல் மிகுந்த ஆரோக்கியத்துடன் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த விஷுக்தி மையத்தின் சக்கரத்தினால பேரியக்க ஆற்றலை பெறக்கூடிய மையமாக இது கருதப்படுகிறது. உணவு கொள்ளுதல், அதாவது உணவு உட்கொள்ளுதல் குறையும், ஆனா சக்தி குறையுது. எப்பவும் நல்ல சக்தியோட இருப்போம், உணவு குறைகிறது. பேரறிவோடு எப்பொழுதும் தொடர்பில் இருக்க முடியும். மனம் விரிவு, அதே போல விடுதலை, நுண்ணறிவு, சகிப்புத்தன்மை போன்ற பல சித்துக்கள் நமக்கு கிடைக்கிறது. உயிராற்றலினுடைய செலவு குறைப்பதற்கு இந்த விஷுக்தி சக்கரம் உதவியாக இருக்கிறது. வளர்ச்சிதை மாற்றத்தை பாதுகாக்கக்கூடிய மையமாகவும் ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்துகிறது. மற்ற ஹார்மோன்கள் சரியாக இயங்குவதற்கு, சுரப்பதற்கு இந்த விஷுக்தி சக்கரம் மிகுந்த உறுதுணையாக இருக்கிறது. பற்களுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை அளிக்கக்கூடியது. சதை பிடிப்பு, வலிப்பு, எலும்பு நோய் போல பல நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு இதுவாக சக்கரமாக இந்த விஷுக்தி சக்கரம் இருக்கிறது. அடுத்ததாக ஆக்கினை சக்கரம். இது வந்து 6வது மையம். இது புருவ மையம் அப்படின்னு சொல்றோம். புருவத்திற்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சக்கரம். இதுல வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற புலன்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தலைமை சுரப்பி இருக்கக்கூடிய இடம். மனம் வெளியிலே சென்று கொண்டிருந்த மனதை நாம உள்புறமாக அதனுடைய உயிரினுடைய சேர்ந்து மனதின்
மனதினுடைய மூலமான உயிரோடு இணைக்கக்கூடிய ஒரு மையமாக இருக்குது. அப்போ மனம் உயிரை கவனிக்க துவங்குகிறது. அப்போ மனதினுடைய அலைச்சுழல் குறைவாக இருக்கு. எப்பொழுதுமே நம்ம பீட்டா நிலையில் 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ல நம்ம இயங்கிக் கொண்டே இருந்த மனம் படிப்படியாக அப்படியே குறைந்து ஆல்பான்னு சொல்லக்கூடிய 13 வரைக்கும் இது குறைந்து வருகிறது. அப்ப அமைதியான ஒரு நிலைக்கு வருது. ஒரு விழிப்புணர்வு கிடைக்கிறது. எது தேவை தேவையில்லை என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கிறது. அதனால இனி வரக்கூடிய செயல்களை நம்ம விழிப்புணர்வோடு செய்வதனால் ஆகாமிய கர்மா நமக்கு நல்ல கர்மாவாக அமைகிறது. தேவை பழக்கம் சூழ்நிலைக்கு ஏற்ப அறிவு செயல்படும். அதை அதில் மயங்காமல் மயக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த சக்கரம் உதவியாக இருக்குது. இது நாளமில்லா சுரப்பி நடத்துனர் அப்படின்னு சொல்லலாம். தைராய்டு சுரப்பியை பராமரிக்கிறது. எலும்பு வளர்ச்சி இளமையோடு இருப்பதற்கு உதவுகிறது. உயரமாக வளராமல் காப்பது இதனுடைய வேலையாக இருக்குது. இது சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்கரமாகவும் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக துரிய நிலை அப்படின்னு சொல்றோம். மனம் உயிரோடு முழுவதுமாக இணைந்து நிற்கக்கூடிய ஒரு இடம் துரியம்னு சொல்லலாம். அதன் உயிராகவே இருக்கிறது. மனம் என்ற நிலை அறிவு என்ற நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது. விளைவை அறிந்து விழிப்பு நிலை கிடைக்கின்றது. அதனால விழிப்பு நம்மளுடைய பிராரப்த கர்மம் நம்ம 3 வயது முதல் இன்று வரை நம்ம என்னென்னலாம் செய்தோமோ அதையெல்லாம் நம்ம திருத்திக் கொள்வதற்கான ஒரு சிறந்த ஒரு இடம் துரிய தவம் என்று சொல்றோம். நம்ம ஏற்கக்கூடிய சங்கல்பங்களும் வாழ்த்துக்களும் இந்த துரியத்திலிருந்து நம்ம செய்யும் பொழுது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உயர்ந்த எண்ணங்கள் மற்றவரிடத்தில் எளிதாக நம்ம பிரதிபலிப்பதற்கு இது உதவுகிறது. நம்ம எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் போன்ற அகத்தாய்வு பயிற்சிகளையும் நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகளை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு பதிவு நீக்க பயிற்சிகளையும் செய்வதற்கு இந்த துரிய தவம் சிறப்பு வாய்ந்த தவமாக இருக்கிறது. இது நன்றாக வேலை செய்யும் பொழுது நம்மளுடைய குறைகளை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இது உறுதுணையாக இருக்கிறது. மனம் ஆல்பா நிலையில் நன்றாக நிலைத்து நிற்பதற்கு இது துரியத்துல நிற்கிறது. இங்க பீனியல் அப்படின்ற மனதையும் உடலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாஸ்டர் கிளாண்ட் சொல்லக்கூடிய அந்த பினியல் கிளாண்ட் நன்றாக இயக்கம் பெறுகிறது. இது பினியல் சுரப்பி உயிரின் இருக்கை எனப்படுகிறது. இது இதுல வரக்கூடிய சுரப்பி மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி அந்த ஹார்மோன் இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்து உணர்வதற்கு உதவியாக இருக்கிறது. காலநிலைக்கு ஏற்றவாறு நம்ம மனநிலையும் மாற்றம் அடைய இது உதவியாக இருக்கின்றது. அடுத்ததாக சக்திகளம். மனதை உடலை விட்டு அப்படியே மேலேறி அடுத்ததாக சக்திகளம் அப்படி என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய இயக்க களத்தில் மனதை நிறுத்தி செய்வது இது 8வது மையமாக சொல்லப்படுகிறது. இது பேரியக்க மண்டலம் என்றும் இயக்க மண்டலம் என்றும் கூறுகின்றோம். நாம் சூரியனோடு சேர்ந்து 9 கோள்கள் அதனுடைய துணைக்கோள்கள் எல்லாம் சேர்ந்தது நம்ம சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றோம். அது போல கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் சேர்ந்ததை ஒரு அண்டம் கேலக்சின்னு சொல்றோம். அது போல கோடிக்கணக்கான கேலக்சிகள் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம மனம் இணையும் பொழுது மனம் தீட்டா என்ற மன அலைச்சலுக்கு செல்கு இன்னும் மனம் அமைதியாக அந்த பேரியக்க ரகசியங்கள் முழுவதும் மனதிற்கு புலனாக கூடிய ஒரு சிறந்த ஒரு தவமாக அமைகிறது. அதை தாண்டி மனதை விரிக்கும் பொழுது டெல்டா என்ற நிலைக்கு கூட மனம் ஒரு சைக்கிள் பர் செகண்ட் என்ற அலைச்சூழலுக்கு மனம் குறைந்து நிற்கிறது. அப்போ அது தன்னுடைய மூலத்தோடு அப்படியே இணைந்து நிற்கக்கூடிய நிலையாக அது ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தின்னு சொல்லுவாங்க. பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் இணைக்கக்கூடிய ஒரு நிலையாக இது சிவகலம் சுத்தவெளி என்று சொல்லப்படுகிறது. இது 9வது மையம். இதுவே இறைநிலை. இதுல இருக்கும் பொழுது நம்ம சஞ்சித கர்மம் ஆகாமிய கர்மம் பிராரப்த கர்மம் அத்தனையும் போக்கிக் கொள்வதற்கான ஒரு சிறந்த ஒரு இடம் எது அப்படின்னா இந்த சிவகலத்தோடு சேர்ந்து இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு விட்டு இருக்கும் பொழுதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்று அத்தனையும் அப்படியே அடியோடு ஒழிகிறது. இது இந்த தவத்துல துரியாதீத தவத்திற்கான பலன்கள் அத்தனையும் நமக்கு இதுல கிடைக்கிறது. மன தூய்மை அடைகிறது. உயிர் பிரம்மத்தோடு ஐக்கிய நிலையில் நிற்கிறது. இது முக்கால ஞானம் இதனால கிடைக்கப்படுகிறது. இந்த 9 மைய தவத்தை செய்வதன் மூலம் நமக்கு ஆக்கினை சாந்தி துரியம் துரியாதீதம் ஆகிய தவங்களில் கிடைக்கக்கூடிய
அத்தனை பலன்களும் கிடைக்கிறது. கூடுதலாக மற்ற 5 மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விஷுக்தி ஆகிய சக்கரங்களும் நன்றாக இயக்கம் பெறும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் மன குறைபாடுகளும் நீங்கி மனம் தன் தூய்மையான ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு சிறந்த தவமாக இருக்கிறது. தவ சக்தி உடல் சக்தியாக மாற்றம் அடைகிறது. புலன்களுக்கு அப்பாலான அறிவு கிடைக்கிறது. சூக்குமம் பயணம் செய்வதற்கு உதவுகிறது. வீரமும் பயமின்மையும் உண்டாகிறது. ஆகாசம் பற்றிய தெளிவான அறிவு கிடைக்கிறது. ஆகாமிய பிராரப்த சஞ்சித கர்மா வினைகள் நீங்குகின்றன. பிரபஞ்சம் வரை மனம் விரிவடைந்து இறைநிலையோடு ஒன்றி கலந்து இந்த வாழ்வின் நோக்கமான அந்த இறைநிலையை உணர்ந்து கொண்டு வீடு பேறு அடைவதற்கு இது ஒரு சிறந்த தவமாக இருக்கின்றது. பட்டினத்தா தன்னுடைய பாடலில் இந்த 9 மையங்களை பத்தி அழகாக எடுத்து கூறியிருக்கிறார். புத்தகத்துல கிடைத்திருக்கிறது. நீங்க இதை பார்த்து கொள்ளலாம். இப்ப நாம இந்த பாடத்தை பற்றி நம்ம சில கேள்விகளை பார்க்கலாம். இந்த 9 மைய தவத்தில் உடலுக்குள் எத்தனை மையங்களில் தவம் ஏற்றுகின்றோம்? இந்த கேள்விக்கான பதில் 5, 6, 7, 8. இது சரியான விடை 7 என்பதாகும். அடுத்த கேள்வி, 9 மைய தவத்தில் மணிப்பூரக சக்கரம் எந்த பஞ்சபூதத்திற்குரிய இடமாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது நிலமா, நீரா, காற்றா, நெருப்பா? இதனுடைய சரியான விடை இந்த மணிப்பூரகம் நெருப்பு என்ற பஞ்சபூதத்தில் நெருப்போடு தொடர்புடையதாக இருக்கின்றது. சோ இப்படி இந்த பாடத்திட்டத்தை நம்ம பார்த்தோமா, மொத்தமா நம்ம பார்க்கும் பொழுது இந்த சக்கரங்கள் அவை அமைந்திருக்கக்கூடிய இடம், அதிலிருந்து என்னென்ன சுரப்பிகள் சுரக்கின்றன, அவை பஞ்சபூதத்தினோடு எதனோடு தொடர்புடையது, அது அந்த சக்கரங்கள் எந்தெந்த உறுப்புகளை கட்டுப்படுத்துகின்றன என்பதை இது அப்படியே முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்காக இது மாதிரி ஒரு சின்ன ஒரு காலம், டேபிளர் காலம் போட்டுட்டு நீங்க இதை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ஈஸியா இதை மனதில் நிலைத்துக் கொள்ளவும், ஈஸியா எக்ஸாம்ல உங்களுக்கு பதில் அளிப்பதற்கும் இது சிறந்த உதவியாக இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.